ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லிகிட்டையும் அன்னபூர்ணியம்மா கிட்டேயும். யாரை பற்றினா ராஜேஸ்வரியை பற்றி தான். நம்ம வீடு ஏறி வந்திருக்கா, இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவளை எதிர்த்து கேள்வி கேட்கணும், அவளை இருக்க வேண்டிய இடத்துல வச்சா மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இல்லை நம்ம மூச்சு காத்தோட நாம் வாழ முடியும். இல்லை அப்படின்னா அவன் நம்மளை மறுபடியும் மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் அவளை போயிட்டு எதிர்த்து கேள்வி கேட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா இருங்க மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியும் பார்த்திங்கன்னா அவள் திரும்பி நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்காக சொல்கிறாங்க, நம்ம மல்லி என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்றதும் தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் ஒரு பக்கம் நம்ம ஜோசியரை வர வச்சு என்ன ஏது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அனாமிகாவோட குழந்த வயலாக தான் மகாலட்சுமி இருக்குது. அதனால் அந்த மகாலட்சுமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் நிலைத்து நிற்கும். திரும்பி போன எல்லாமும் உங்களுக்கு கை கூடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட கதிரேசனுக்கு ஐயோ வெண்பாவை வா இந்த மல்லியும் விஜயும் விடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெண்பாவும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் நம்ம மல்லி அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்காக எதிர்த்து நிற்க போகிறாங்க. வெண்பா எப்போவுமே நம்ம விஜய் கூடவும் மல்லி கூடவும் தான் இருக்க போகிறாங்க. அதே சமயம் நம்ம மல்லிக்கு விஜய்க்கும் 2 நாளுக்கு இன்னும் கல்யாண நாள் வரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம அன்னபூர்ணி பாட்டி கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.